இன்றைக்கி ரெசிபி காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆஞ்சு நறுக்கி வச்சுட்டு அதை தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடியை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். வெந்நீரில் காலிஃப்ளவர் கொதிக்கும்போது ஏதாவது புழு இருந்தால் மேலே மொதந்து வந்துடும், நம்ம அதை எடுத்துடலாம். காலிஃப்ளவர் கொதித்த உடனே நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும். வறுத்து அரைச்சிக்க வேண்டியது தனியா 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் செவந்தோடனே சேப்பு மிளகா 4 ரெட் சில்லியை போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அது ஒரு வறுவல் வறுத்த உடனே செவந்த கொஞ்சம் வறுத்த உடனே தேங்காய், துருவின தேங்காய் 1.5 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு ஆனியன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, 4 பல் பூண்டு, எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சின்றதுக்கப்புறம் 2 டொமேட்டோவை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டு ஒரு சுத்தல் சுற்றி வச்சுக்கணும் நைஸாக. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு இலுப்பச்சட்டியில் வானொலியில் ஆயிலை விட்டுட்டு அதில் பிரிஞ்சி இலையை போட்டு வறுத்துண்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் 2 ஆனியனை கட் பண்ணி அதையும் நல்லா செவக்க கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு டொமேட்டோ விழுதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் தனியா, கடலைப்பருப்பு வறுத்தது அதை அரைச்சதை அதையும் போட்டு தேங்காய் அரைச்சதை போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஓரளவுக்கு மேலே வரும். இப்போ மஞ்சப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி போட்டுக்கலாம், அவாவாலோட விருப்பம். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுவிட்டு எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி மூடியை போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் ஆயிலையும் விட்டு காலிஃப்ளவர் நல்லா வேகணும். கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிடுத்தான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு கப்பு ரைஸு சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டுருக்கோம் உதிரியாக, அதையும் எடுத்து போட்டுட்டு காலிஃப்ளவர் வெந்த உடனே உப்பு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், அவாவா தேவைக்கேற்ப போட்டுட்டு மேலே 1 டீஸ்பூன் நெய்யை விடணும். விட்டால் வாசனையாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் மேலே தூவிட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் ஆகி இப்போ காலிஃப்ளவர் ரைஸு ரெடி. இதை நம்ம ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். வனஜா டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறா. இன்றைக்கி சைடு குக்கும்பர் ரைத்தா. அதுக்கு கேர்டு 2 கப் எடுத்துட்டுருக்கேன். குக்கும்பர் 1 எடுத்து நல்லா துருவி தோலை சீவிட்டு துருவி வச்சுட்டு ஒரு தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுன்ட்டு கொத்தமல்லி எல்லாமும் அதில் போட்டு கடுகை தாளிச்சுட்டு ஒரு வத்த மிளகா துளி பெருங்காயத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அதில் போட்டுவிடணும் ரைத்தாவில். குக்கும்பர் ரைத்தா ரெடி. இதோட காலிஃப்ளவர் ரைஸுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.